வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் நூல்கோல் எப்படி வளர்க்கலாம், ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வியூவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்துலையோ நூல்கோல் எப்படி வளர்த்து தாறுமாறான அறுவடையை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இது ஆரம்பத்திலேருந்து அறுவடை வரை என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நூல்கோல் எப்படி வளர்க்கலாம் பார்க்கலாமா? நூல்கோலோடைய விதை பார்த்தீங்கன்னாக்கா கடுகு மாதிரி தாங்க இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் முறையும் ட்ரை பண்ணுறேன். அதே போல் கோஸ் விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இருக்கும். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம குழித்தட்டு இருக்குது பார்த்தீங்களா, நர்சரி ட்ரே, அதில் நம்ம போட்டு எடுத்து நடுறது பெட்டர். நம்ம டைரெக்டாக கூட நடலாம். என்ன ஒன்று, அது நம்ம எந்த இடம் நட்டோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும். நான் குழித்தட்டுலேயும் நட்டேன், டைரெக்டாகவும் முக்கியமாக டைரெக்டாகவும் போட்டேன், நல்லாவே வந்தது. இது சின்ன விதை அப்படின்றதுனால மேக்ஸிமம் 5 நாளில் உங்களுக்கு முளைக்க தொடங்கிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் டைரெக்டாக போட்ட நூல்கோல் விதை. இப்படி தான், அதாவது முள்ளங்கி விதை வருது பார்த்தீங்களா, முள்ளங்கி, கோஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் இது வர ஆரம்பிச்சுது. அப்புறம் மண்கலவை சொல்ல மறந்துட்டேன் நான். இது செம்மண்ணில் நல்லா வரும். செம்மண் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 பங்கு தோட்டத்து மண் செம்மண் அல்லது செம்மண், 1 பங்கு மணல், 1 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, 1 பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பரில்லம், ட்ரைகோட்ரமா விரிடிஸ், இந்த உயிர் உரங்கள் எல்லாமே ஒரு ஸ்பூன். நான் ஒரு க்ரோ பேக்குக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு விதைக்க ஆரம்பிக்கலாம். க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 1.25 அடி அகலம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு 1 அடி ஆழம், 1.25 அடி அகலம் போதும். ஏன்னா ரொம்ப ஆழமாக போகாது இது. அதில் நீங்கள் 1, 2, 3, 4, 5 நடலாம். கொஞ்சம் அடர்த்தியாக அது இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது 5 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். இந்த நூல்கோல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு 20 நாளில் அதில் பந்து மாதிரி வரும், அந்த இலைகளுக்கு மேலே பந்து மாதிரி வரும். இது ஒரு 30 to 35 நாளில் மேக்ஸிமம் அந்த காய்கள் வர ஆரம்பிச்சிடுது. நானே இப்போ தான் பார்க்குறேன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு பார்த்துருந்தேன். இது ஊட்டியிலேருந்து ஜபஸ்டின் அவங்க அனுப்புனது. ஏற்கனவே நான் என்னுடைய கார்டன் டூரில் காட்டியிருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்புகிறாங்க, அதை நம்ம விளைச்சல் எடுத்து அதை வீடியோவாக போடும்போது அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். இதில் முக்கியமாக பச்சை புழுக்கள் தாக்க ஆரம்பிக்கும் மழைக்காலங்களில். அது இலைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அதை சுரண்டி சாப்பிடும். நம்ம அதை கரெக்டாக ஓட்டை போட்டிருக்கோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம விஷுவலாக பார்த்து நம்ம எடுத்து விட்டுடணும். இருந்தாலும் நம்ம வேப்ப எண்ணெயை 2 ml 0.5 ml காதி சோப்போடு கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. சரி, இதுக்கு உரங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பெருசாக உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. தேவைப்பட்டாக்கா நல்லா காய்கள் பெருசாக வரணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த இலைகளில் சின்னதாக வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா பந்து மாதிரி, அந்த டைமில் ஒரு 100 கிராம் நம்ம அந்த மண்புழு உரத்தை போட்டு விடலாம். மற்றபடி தேமோநீர் கரைசல்லாம் நீங்கள் தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு காய்கள் டேஸ்ட்டாக வரும், பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லாவே வரும். இப்போ மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 to 60 நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது அறுவடை பண்ணும்போது நம்ம பார்த்து அறுவடை பண்ணணும், இல்லைனாக்கா சீக்கிரமாக முத்திடும். அதே மாதிரி வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம சரியான தருணத்தில் பார்த்து நம்ம அறுவடை பண்ணணும். அப்படி பண்ணாக்கா உங்களுக்கு காய்கள் நூல்கோல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அறுவடை பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இது முள்ளங்கி மாதிரி தாங்க, ஒரே நேரத்தில் வராது. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் முத்தும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வரும். அதனால் லம்பாக என்னால் அறுவடை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 2 மட்டும் உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு, நல்லாவே வந்திருக்கு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ திரட்சியாக வந்திருக்கு அப்படின்னு. அதனால் முக்கியமாக இதுக்கு மண்கலவையிலேயே நம்ம சத்துக்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நூல்கோல் நல்ல தாறுமாறாக திரட்சியாக வரும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறை நான் என்னுடைய தோட்டத்தில் இதை போட்டு அறுவடை பண்ணுறேன். எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லா தான் வந்திருக்கு.
நூல்கோல் வளர்க்குறதுல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து பூ பூத்து காய் காய்க்கிற பிரச்சனைகள், அதாவது பூ பூத்து காய் காய்க்கிற செடி கிடையாது. அதனால் நமக்கு பூ கொட்டுற பிரச்சனை, பிஞ்சுகள் வந்து வெம்பி போகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதேமாதிரி ஒரு கேரட் முள்ளங்கி எடுத்துக்கிட்டாக்கா அது வேரில் நமக்கு தெரியாமல் இருக்கும். வேரில் என்னென்ன பிரச்சனை, வேரழுகல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் பூவே பூக்காமல் ஒரு காய் காய்க்குது அப்படின்னாக்கா அது வந்து நூல்கோல் தான். அதே மாதிரி வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெயில் காலம் தவிர மற்ற காலத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நூல்கோல் வளர்க்கலாம். இந்த சீசன் வந்து சூப்பரான சீசன். அதுவும் அடைமழைன்னும் போது கொஞ்சம் அது செடி வந்து முளைக்காமல் போயிடும். அதனால் இப்போ குளிர்காலம் வருது இல்லைங்களா, இப்போ வந்து சூப்பராக வரும், நல்லாவே வரும். என்ன ஒன்று, பச்சைப்புழு தாக்குதல் மட்டும் இருக்கும் இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில். அதை மட்டும் சரியாக பார்த்துடணும். இப்போ இந்த நூல்கோல் பாருங்கள், நான் கொஞ்சம் லேட்டாகவே அறுவடை பண்ணுறேன். அதனால் மழையில் கொஞ்சம் அழுகி போச்சு. அதனால் கரெக்டான டைமில் நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னாக்கா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து 2வது அறுவடை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நூல்கோலில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தாராளமாக இப்போவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் நிவர்த்தி பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.